கடையில் கையை காமிக்கிற பக்கம்லாம் அழகழகா ஓடி விளையாண்டுட்டே இருக்கிற ஃப்ளவரான் ஃபிஷ்ஷை பார்த்து ஆசைப்பட்டு நானும் வாங்கிட்டு போய் எங்கள் டேங்க்ல அந்த ஃப்ளவரான் ஃபிஷ் விட்டேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் போனதுக்கப்புறம் இந்த மீன் நான் கூப்பிட்ற பக்கமும் வர மாட்டேங்குது, மூளையா போய் ஒழிஞ்சிக்கிட்டு சாப்பிடவும் மாட்டேதுங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் டேங்க்ல பிளாக் ரிலேட்டடான கிராவல்ஸ் போட்டிருப்பீங்க, போட்டால் தான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் கோட்லாம் விழுந்து இந்த மீன் சாப்பிட்றது எதிரி இந்த மாதிரி பண்ணுவோம். ஃப்ளவரானுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிளாக் ரிலேட்டடான கிராவல்ஸ் போடவே கூடாதுங்க. சிகப்பு கலரில் உள்ள கிராவல்ஸ் போட்டிங்க ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் ரிவர் சாண்ட் மாதிரி கூடிய கலர்ல ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லதுங்க. இது குட்டி குட்டி சாண்டு கிராவல்ஸ் இதெல்லாம் வாய்க்குள்ள நுழையிற மாதிரி போடுங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட். ரொம்ப பெருசா போட்டீங்க அப்படின்னா அதோட வேஸ்ட்லாம் போய் அதோட சந்தில் நின்றும். அது மட்டும் இல்ல அதோட வாயில அள்ளி போட்டு விளையாடவும் முடியாதுங்க. இந்த மாதிரி அதுக்கு கம்ஃபர்டபுளா செட் பண்ணி கொடுத்தா உங்க வீட்லயும் ரொம்ப சூப்பரா விளையாடும். இதுக்கு யூஸ் பண்ற தண்ணி பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரணும் 200 டிடிஸ்க்கு கீழே, அதாவது குடிக்கிற தண்ணி மாதிரி பயன்படுத்துங்க, அது ரொம்ப நல்லது. இந்த மீனை பர்ஃபெக்டா நீங்களும் வளர்த்தீங்கன்னா உங்ககிட்ட சூப்பரா விளையாடவும் செய்யும், தண்ணிக்கு மேல எகிரி நாய்க்குட்டி மாதிரி கூட கையில சாப்பிடுங்க.